திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே முதியவரை தாக்கிவிட்டு 23 சவரன் தங்க நகையை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடியாளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சாரங்கபாணி. இவர் தனது தம்பி ராமலிங்கம் மற்றும் குடும்பத்தினருடன் ஒரே வீட்டில் வசித்து வருகிறார். சம்பவத்தன்று இரவு குடும்பத்தினர் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் பின்பக்க கதவை உடைத்து மர்ம நபர்கள் சிலர் வீட்டினுள் புகுந்தனர். அறையில் இருந்து பீரோவை திறக்கும் சத்தம் கேட்டு பதறி எழுந்த ராமலிங்கம் மர்ம நபர்களை தடுக்க முயற்சித்துள்ளார். உடனடியாக அவரின் முகத்தில் துணியால் அழுத்தி தாக்கி அவரை மயக்கமடையச் செய்துள்ளனர். பின்னர் கட்டிலின் அடியில் வைக்கப்பட்டிருந்த 23 சவரன் தங்க நகையை திருடிக் கொண்டு தடயங்கள் தெரியக்கூடாது என்பதற்காக மிளகாய் பொடியை தூவிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நான் ஒரு 11:30 மணிக்கு தான் படுத்து தூங்கினேன். தூங்கும்போது பார்த்தா வீட்டை திறந்த மாதிரி இருந்ததுன்னு பார்த்தா உள்ள ஒருத்தன் பீரோ திறக்கிறான். அது திறக்கிறத பார்த்தா கையில் பொறுமையாக இருந்து பக்கத்தில் ஒரு பக்கெட்டியோட மூடி இருந்து எடுத்து அதை அடித்தேன். அடிக்கும்போது உடனே அவன் கையில் இருந்த துணியாலேயே எடுத்து என் மூஞ்சி மேலே வச்சுக்கினே என் பெட் மேலே தள்ளனான். நான் கத்தனை 2-3 குரல் கூப்பிட்டேன். அதோட நான் சைலண்ட் ஆகிட்டேன். எனக்கு தெரியல, மயக்கமாயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு ஒரு 23 சவரன் நகை எங்கள் வீட்டில் காணல. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க இப்போ பார்த்துங்கிறாங்க, காலையிலேருந்து பார்த்துங்க. கள்ளக்குறிச்சி அண்ணாநகர் மேம்பாலம் அருகே அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் ஒன்று எச்சரிக்கை பலகையின் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இளைஞரின் உடலை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுமதித்தனர். உயிரிழந்த இளைஞர் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்ரீவிராஜ் என்பதும் விபத்திற்குள்ளான அவரது இருசக்கர வாகனம் பல லட்சம் ரூபாய் மதிப்புடையது என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.